ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, என் தாய் கழகத்திலேயே நான் இணைஞ்சிட்டேன். ஏதோ அவரோட அம்மா அவர் அறிவாலயத்திலே பட்டு போட்ட மாதிரி. நான் 21 வருஷமா இந்த இயக்கத்துல இருக்க. அவர் மாதிரி வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ மந்திரி என்ற எந்த பதவியும் நான் அனுபவிக்கல, எந்த ஆதாயத்தையும் நான் எதிர்பார்க்கல. அம்மா வளர்ப்புல வளர்ந்த என்னால ஒரு நாள் கூட கருணாநிதிய கலைஞர் என்னால கூப்பிட முடியாது. இந்த இயக்கத்துல அத்தனை விஷயங்களையும் அனுபவிச்ச ஓபிஎஸ் இன்னைக்கு கலைஞர் தளபதி, குட்டி தளபதி, குட்டி குட்டி தளபதி என குனிஞ்சு நிக்கிறாரு. இதுக்கு அவர் உடம்பு கூசல. இதுல புதுசா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு சுத்துறார். பெருமையா அவரோட கார்ல இருந்த அம்மாவோட போட்டோ கழட்டிட்டு ஸ்டாலின் போட்டோ வைக்கிறாரு. கேட்ல இருந்து ரெட்டையால சின்னத்தை உடைச்சு எடுத்துடுறாங்க. கார்ல யார் போட்டோ வேணும்னாலும் வைக்கலாம், ரெட்டையால சின்னத்தை உடைக்கலாம். ஆனா நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காரு, அந்த கேட் இருக்கிற வீடு, நீ போட்டுக்கிட்டு இருக்கிற டிரஸ், நீ சாப்பிடுற சோறு இந்த அதிமுக போட்டது, எங்க அம்மா போட்டது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இல்ல யார் இது? எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்லம்மா. இங்கதானே சாப்பிட்டாரு, இங்கதானே சுரண்டி சாப்பிட்டாரு. ஒரு நாள் கரவேட்டி கட்டிட்டா என்ன நீங்க திமுக சொத்தாயிடுவீங்களா? எங்க அம்மா போட்ட பிச்சை டீ கடை பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் எப்படி ஆனாரு? உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தாங்க? எங்க அம்மா கொடுத்தாங்க. இந்த அதிமுக கொடுத்துருச்சு. இவ்வளவு அசிங்கமான பொழப்பு பொழைக்கிறதுக்கு பதிலா கை எச்சில் பட்டாலும் பரவாயில்லன்னு நாக்கு புடிங்கிட்டு சாகலாம். ஆனா அவருக்கெல்லாம் உரைக்காது. ஏன்னா அவர் ஓபிஎஸ் ஒன்லி ப்ராஃபிட் ஷேரிங், அரசியல் லாபம் தவிர வேற எதையும் யோசிக்காத அழுக்கான அரசியல்வாதி.